அதனாலதான். ஆ, ஆ, ம். ஏன் எதுவும் ஸ்பெஷல் கண்ணாடி போட்டாதான் மாப்பிள்ளை கண்ணுக்கு தெரிவாரா? ஏமா கிண்டல் பண்ற? அவங்க ரொம்ப ரிச் ஃபேமிலி, பாரம்பரியமான ஃபேமிலி. அவங்களுக்கு கண்டிஷன் போட்டு தான் பழக்கம். உன் கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் மத்தவங்க கிட்ட சொல்லுங்க. ஆ? நாங்க அவங்க பசங்களை கட்டிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவங்கள பார்த்தாகணும். சொன்னா புரிஞ்சுக்கம்மா. அவங்க ஜாதகத்துல ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க. அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு தான் மாப்பிள்ளைய பொண்ணு பார்க்க விடுவாங்க. அத அவங்க நடைமுறையா வச்சிருக்காங்க. ஜாதகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளைய பிடிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன இப்படி கேக்குது? அதனாலதான் நான் முதல்லயே மாப்பிள்ளைய பார்க்கணும். போய் சொல்லுங்க. என்னடா இது? வர்ஷினி, அவர்தான் தெளிவா சொல்றாருல, அவங்க ரொம்ப பெரிய இடம். அவங்க கிட்ட போய் நாம இதெல்லாம் பேச முடியுமா? அம்மா, அவங்க பணக்காரங்களாவே இருக்கட்டும், ஆனா அவங்க வீட்டு பையனை கட்டிக்கணுமா வேணாமான்னு நாங்க தான் முடிவு பண்ணணும். புரியுதா? இதுதான் என் டிசிஷன். நோ காம்ப்ரமைஸ். சரிம்மா, நான் வேணா அவங்கள்ட்ட சொல்லி பாக்குறேன். அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம். சார், அவ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம சொல்றா. ஆனா அவ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. நீங்க எப்படியாவது சுபத்ராமா கிட்ட பேசி கொஞ்சம் புரிய வைக்க ட்ரை பண்ணுங்களேன். அம்மா, இந்த கண்டிஷனுக்கு அவங்க நிச்சயமா சம்மதிக்க மாட்டாங்க. அவங்க முதல்ல ஜாதகத்தை தான் பாப்பாங்க. ஆனா அவங்க பொண்ணு இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் இத பத்தி அவங்கள்ட்ட பேசி பாக்குறேன். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு நான் வந்து சொல்றேன். நீங்க கடவுளை வேண்டிக்குங்க. நான் வரட்டுங்களா? வரையா? வரமா? வரங்க. கடவுளே, இந்த சம்பந்தம் எப்படியாவது நல்லபடியா முடியணும். நான் என்ன வேணாலும் காணிக்க தரேன். எப்படியாவது என் வேண்டுதலை நிறைவேத்து பெருமாளே. பிரியா, எனக்கு டைம் ஆச்சு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நாங்க அபிஷேகத்துக்கு போனோம். சோ நீயே பாத்து கொடுத்துரு, சரியா? வாங்க மேடம். கிஃப்ட் ரெடி ஆயிடுச்சா? தோ. இப்போ பாருங்க. விஷால், I love you. விஷால், I love you. விஷால், I love you. வாவ், எக்ஸலென்ட். நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. மேடம் ரொம்ப ஸ்பெஷல் கேர் எடுத்து இதை செஞ்சாங்க. அவங்கள ஸ்பெஷல் தேங்க் பண்ணேன்னு சொல்லுங்க. ஓகே? ஷியோர் மேடம். I love this so much. பேக் பண்ணுங்க. இந்தாங்க மேடம். 1 மினிட். பேலன்ஸ் இந்தாங்க. தேங்க்யூ மேடம். வாவ். இங்க பாருங்க, நம்ம பசங்க மேல நாம நம்பிக்கை வைக்கிறது ரொம்ப முக்கியம். இல்ல சுபத்ரா, பெத்தவங்க பசங்களை நம்பணும். என் பையன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் உன்னை நம்புறேன் விஷால். தேங்க்யூமா. ஏய், குடு குடு. விஷால், அம்மா, நாளைக்கு நீயும் உங்க அண்ணனும் உங்களுக்கு பாத்திருக்கிற பொண்ணுங்களை மீட் பண்ண போறீங்க. உங்க 2 பேருக்கும் பொண்ணு பாத்திருக்கேன். நீயும் ராகவும் போய் அந்த பொண்ணுங்களை பாத்துட்டு வந்துருங்க. மா, என்னமா சொல்றீங்க? எனக்கு எதுக்குமா? அண்ணனுக்கு தானே பொண்ணு பாத்தீங்க. இதுல நான் எங்க உள்ள வந்தேன்? இல்லடா, அன்னைக்கே உன்கிட்ட சொல்லிருக்கணும். அமையட்டும் சொல்லலான்னு காத்துட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? அன்னைக்கு கோவில்ல சித்தானந்த சுவாமிகள் கிட்ட உன் ஜாதகத்தை காமிச்ச. உன்னோட ஜாதகத்தாலதான்
உன் அண்ணனுக்கு வரன் அமையும்னு சொன்னாரு. வாட்? ஆமாப்பா, உன் ஜாதகத்துக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே அண்ணனுக்கு அமையும்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே உன் ஜாதகத்தை தரகர் சங்கரன் கிட்ட குடுத்து பார்த்த. அடுத்த நாளே உனக்கு பார்க்க ஆரம்பிச்சதும் அண்ணனுக்கும் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் அண்ணனோட கல்யாணம் இப்ப உன் கையில தான் இருக்கு. அதனால நான் ராகவ் கிட்ட சொல்லிடுறேன், நீயும் உன் அண்ணனும் போய் அந்த பொண்ணுங்களை பாத்துட்டு வந்துருங்க. மா, இப்போ எனக்கு எதுக்குமா கல்யாணம்? நான் என் வாழ்க்கையில இப்ப அதெல்லாம் பத்தி யோசிக்கவே இல்ல. கல்யாணம் எல்லாம் வேணாமா, ப்ளீஸ்மா. நான் நாளைக்கு போகல. உன் லட்சியத்துக்கு தடையா இருக்கும்னு யோசிக்கிறியா? அதானே? இங்க பாரு விஷால், நான் எப்பவுமே உன்னோட லட்சியத்துக்கு எதிரா இருந்திருக்கனா சொல்லு? இல்லம்மா, நீங்க எனக்கு பெரிய சப்போர்ட் தான். பட் மேரேஜ் இஸ் a big commitment. அது வந்துட்டா I can't focus மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்ல எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் இருக்கு. உன்னை யாரும் எதுவும் சொல்ல போறதில்ல. தேவையான பணம் இருக்கு, வசதி இருக்கு. அப்புறம் என்ன? எப்பவும் போல ஆடு பாடு, எந்த பிரச்சனையும் கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாடு, இதுல என்ன இருக்கு? இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க விஷால், உனக்கு எப்ப எது பண்ணணும்னு உங்க அம்மாவுக்கு தெரியும். சுபத்ரா என்ன சொல்றாளோ அது சரியா இருக்கும்.